இப்போ குடும்பஸ்தன் அப்படின்னும்போது ஃபேமிலி சம்பந்தப்பட்ட படங்கள் அப்படின்னும்போது வி சேகர் சாரா இருக்கட்டும், விசு சார் அவங்களுடைய படங்கள் அப்படிலாம் பார்த்து வளர்ந்துருக்கும். ஆனால் அந்த ஃபேமிலி பேக்ரவுண்ட், ஃபேமிலி ஸ்ட்ரக்சராகவே வேறையா மாறி இருக்கு இப்போ இருக்கிறதுக்கும் அப்போ இருந்ததுக்கும். ஸோ அதை அடாப்ட் பண்ணுறது அது எப்படி கொண்டு வந்திருக்கீங்க இதில்? 60ஸ்ல இருந்த ஃபேமிலிஸோட வேகத்துக்கும் 80ஸ்ல இருந்ததும் வேற. இப்போ இருக்கிற குடும்பங்கள் இன்னும் வேகமாயிடுச்சு. 24ல இருந்த ஃபேமிலியும் 25ல இருக்கிற ஃபேமிலியும் வேற. அந்த அளவுக்கு அந்த வேகம் ஆக்சலரேஷன் இருக்கு. அந்த ஆக்சலரேஷனை இந்த படம் கேப்சர் பண்ணியிருக்குன்னு நான் சொல்லுவேன். இன்னும் நிறைய சேஞ்சஸ் இருக்குல்ல, நம்மளுடைய கன்சம்ஷனில் சேஞ்சஸ் இருக்குது. இப்போ இருக்க குடும்பங்கள் உட்காந்து பேசிக்கிற மாதிரிலாம் அப்போ கிடையாது. வாய் மூடு அப்படின்னு ஒரே வார்த்தையில் எல்லா சாப்டரையும் முடிச்சிருவாங்க, அந்த பவர். ஆனால் இன்னைக்கு பிள்ளைகள்னால பேச முடியுது. அட்லீஸ்ட் போராடி தோக்கிறதா இருந்தால் கூட போராடி தோக்குறாங்க. முன்னே போராட்டமே கிடையாது, அவ்வளோதான் முடிஞ்சது. ஸோ அந்த சேஞ்சஸ் எல்லாம் இருக்குது. ஸோ வி ஹவ் ட்ரை டு கவர் ஆல் தீஸ் திங்ஸ்.